அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 10/12/2024. தசமி திதி நாளை அதிகாலை 3:43 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:28 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். அமிர்த யோகம் மதியம் 1:28 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? வீட்டு மனைக்கு பட்டா வாங்க, வீடு கட்டும் வரைபடத்திற்கு அனுமதி பெற, மருந்துண்ண, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பட்டங்கள் அழகாக வானத்தில் உயரத்தில் பறப்பதற்கான காரணம் அதன் வண்ணமும் வடிவமும் அல்ல, அதை இயக்குபவரின் பயிற்சியும் முயற்சியும் தான். ஆமாங்க, வெளியில் சிலர்லாம் ரொம்ப பெருசாக பேசப்படுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்க எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த பெரிய இடத்துக்கு, அந்த வெற்றிக்கு வர்றதுக்காக எவ்வளவோ ராப்பகலாக உழைச்சிருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வெளிச்சத்திற்கு வருவதிலேயே முனைப்பு காட்டக்கூடியவர்கள், முயற்சியால் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் தாங்க ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த செலவுகளையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க. பழைய சம்பவங்களை பேசும் பொழுது எப்பொழுதுமே மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும் இல்லைங்களா? பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்லதாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி இரட்டிப்பு லாபம் எல்லாம் இருக்குது. ஆனால் வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும். கூடுதலாக வேலையாட்களை நியமிக்கிறது, புது வேலையாட்களை இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே சரியாகி இன்றைய தினம் அலுவலகத்திலேயும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல், முன்கோபம் எல்லாம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, யாரோ ஒருவராக இருந்து
முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக போவது தான் இந்த காலத்து வாழ்க்கை. ஆமாங்க, இப்பெல்லாம் அப்படி தாங்க. நம்மால் அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாத குறையாக வச்சுக்கிட்டு அப்படியே புகழ்ந்து பாராட்டுவாங்க. அதுக்கு பிறகு வேலை முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா தரையில் விட்டுட்டு அவங்க மாட்டு நகர்ந்துருவாங்க. சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் நாம் முக்கியஸ்தர்களாக இருக்கிறோம், பல நேரங்களில் சாதாரணமானவங்களாகவும் இருக்கிறோம். இந்த மாதிரியான உண்மையான யதார்த்தங்களை புரிந்து வைத்து கொண்டு உறவினர்களுடன் பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொடர்ந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டுங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால ஏதோ ஒன்று சொல்ல போய் அவங்க அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் கூட போகக்கூடும். அதனால் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுங்க. மறைமுகமாக பேசுகிறது, மறைச்சி பேசுகிறது, மறந்துட்டேன்னு சாக்கு போக்கு சொல்கிறது, அதையெல்லாம் தவிர்க்க பாருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஊர் பொது காரியங்களை முன்னால் நடத்துவீங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். அம்மன் கோவில் கட்டுற விவகாரத்தில் கூட நீங்கள் தலையிட்டு தானே நல்ல முடிவு கிடைச்சிது. அதனால் ஊர்க்காரங்களுடைய மரியாதை உங்களுக்கு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே வருதுங்க. அதே போல் ராகு உங்களுக்கு வலுத்து இருக்கிறதுனால விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி அதிகளவு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தனியாக இருக்கிறேன் என்று ஒருபோதும் கவலைப்படாதே. தன்மானத்தோடு இருக்கிறேன் என்று பெருமைப்படு. ஆமாங்க, போலியாக பேசுகிறவங்க, போலியாக நடந்துக்கிறவங்க, பொய்யாக பேசுகிறவங்க, இவங்களெல்லாம் விட்டு விலகி தன்னந்தனியாக நிம்மதியாக உண்மையாக மன உறுதியாக வாழ்ந்து காட்டுறதானங்க சிறப்பு. இந்த மாதிரி மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் பேச்சில் கூட இன்றைக்கி ஒரு கம்பீரம் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இன்றைக்கி தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. பொறுத்ததெல்லாம் போதும், இனிமே காத்துன்னு இருக்க வேண்டாம், நம்ம வழியை நாம் பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் உறுதிமொழியெல்லாம் கொடுத்துடாதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் வாங்குறாங்க அப்படின்னு போய் நீங்கள் சாட்சி கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க, அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நேரத்தில் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு வேலையிலே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சஞ்சலப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சின்ன தொகை இன்றைக்கி உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய தினம் வீடு கட்டுறது வாங்கிறதுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்ட
காட்டுவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்வில் வரும் சிக்கல்கள் எல்லாம் நிலாவைப் போல ஒரு நாள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் குறைவாக இருக்கும், மற்றொரு நாள் காணாமல் போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டமெல்லாம் உங்கள் கழுத்தை நெரிக்கும் போது கூட இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு தைரியத்தோடு எதையும் கடக்கக்கூடியவர்கள், எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காருங்க. அஷ்டமத்து சனி உங்களை போட்டு மிதின்னு மிதித்தாலும் குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தாங்க எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சுன்னு இருக்கீங்க. கூடவே இருந்து குழிபறிச்சவங்களை நினச்சி பார்க்கும் பொழுது மனசு குமுறிட்டு தாங்க இருக்குது. அதை நினச்சி நீங்கள் ஆதங்கப்பட்டிருந்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஆனந்தமும் கிடைக்காம போயிடுங்க. அதனால் அந்த எண்ணங்களெல்லாம் தூர தூக்கி போட பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் உங்களையும் தாண்டி ஒரு குரு பகவானுடைய ஆசீர்வாதம், ஒரு பெற்றவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால தாங்க இந்தளவுக்கு நீங்கள் முன்னேறிட்டே இருக்கீங்க. அதை இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். சகோதரங்களுக்கு நாம் என்ன தான் வாரி வாரி கொடுத்தாலும் அவங்க ஒன்றும் பெருசாக நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, எல்லாரும் வரப்போக இருக்காங்க, கொஞ்சம் பாசமாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிக லாபம் எல்லாமே இருக்குது. ஆனால் அஷ்டம சனி இருக்கிறதுனால ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் அப்படி டல்லாக இருக்குது. எல்லா நாளும் ஒரே மாதிரி நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் எல்லாவர்களுமே உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 வரைக்கும் அருமையாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தொலைத்தவருக்கே தேடுதலின் அருமை தெரியும், இழந்தவருக்கே அன்பின் பெருமை தெரிய வரும். ஆமாங்க, இழப்புகள் தாங்க அதனுடைய அருமையை நமக்கு உணர்த்துதுங்க. இருக்கும்போது நாம் எதை கண்டுக்கிறோம், எல்லாம் இயல்பு தானே அப்படின்னு நினைக்கிறோம். வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தெரியுது. வீட்டு சாப்பாடு கிடைக்காம வெளியில் வாங்கி சாப்பிடும்போது தான் வீட்டு சாப்பாடோட அருமை தெரியுதுங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் அன்பிற்கு அடிமையாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:28 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஞாபக மறதியால் சில பொருட்களை இழந்துடக்கூடாது. குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:28 முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவு சீக்கிரம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதிக நேரம் கண் விழிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால
அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அடுத்தவங்க குடும்ப விவகாரத்தில் அதிகமான ஆர்வம் காட்ட வேண்டாங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் முன்ன பின்ன தான் இருக்கும், போட்டிகளால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை சுமைகள் கொஞ்சம் பெரிய வேலை சுமையாக இருக்கிற மாதிரி தோணும். அதிகாரி ஏதாவது கூப்பிட்டு குறை சொன்னாருன்னா இதெல்லாம் அதாவது அலுவலகத்தில் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எங்கேயும் போட்டு எதிலும் சிக்கிக்காதீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்குங்க. அதே மாதிரி ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களிடம் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்லி உனக்கு உதவிகரமாக என்றும் இருப்பார்கள். ஆமாங்க, சிலர்கிட்டெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம்னாலே அதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் அது உனக்கு சரி வராது, நீ வேறு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளை மட்டம் தட்டுவாங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறவங்க, உன்னால் முடியும்னு தைரியம் கொடுக்குறவங்கள எங்கும் எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டு வேண்டி வணங்கி முன்னேறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க நிம்மதி இருக்குது? ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து உடம்பை போட்டு பாடாப்படுத்துகிறாரு. மனசு நல்லா இருந்தால் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஏதோ மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணுதேங்க. 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது கணவன் மனைவி பேசும்போது வீணான சந்தேகம் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதிலேருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியில் வருவீங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ரொம்ப நாளாக முடிக்கணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி புரோக்கரேஜ் கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி பெரிய தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். ஏன்னா செவ்வாய் தான் உங்கள் எதிரி. அவரே இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைங்க எல்லாத்துலேயுமே நல்லா முன்னுக்கு வருவாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகள் வெற்றியடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை மகிழாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு விக்கலாக இருந்தாலும் சிக்கலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் தைரியமாக எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சாப்பிடலன்னாலும் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டியான்னு கேட்டவங்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. வருஷக்கணக்கில் முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் அவங்களெலாம் கூட தேடி வருவாங்கங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை ஒன்றிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எனக்குன்னா நான் வாங்கிட்டேன், கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி கேட்டாங்க,
அவங்களுக்கு வாங்கி கொடுத்த குறை தாங்க. வாங்கினவங்க அவங்க மாட்டும் ஒதுங்கிட்டாங்க. வாங்கி கொடுத்தனா வட்டி கட்டின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புது பிரான்ச்சு தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு உண்டு. சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் தான் உங்களை போட்டு மிதிச்சுன்னு இருக்காரு. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது பொறுப்பு பதவிகள் தேடி வரும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காயப்படுத்த பலர் இருந்தாலும் குணப்படுத்த ஒரு சிலர் இருப்பதால் தான் நம்மால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நெருங்க முடிகிறது. ஆமாங்க, எத்தனையோ பேர் நம்மளை காயப்படுத்தலாம், ஹிம்சப்படுத்தலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிலர் நமக்காக இருக்காங்க. நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க. நாம் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படிங்கிற நம்பிக்கையோடு எதையும் கடந்து செல்லலாம்ங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு 4 பக்கமும் ஒரு தட்டு தட்டி எங்களெல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் கோபப்படுறது கூட எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் குரு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை எல்லாம் சரி பண்ணுறதுக்காகவே குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். வழிகளை காட்டுறார். பிரச்சனைகளை சனி பகவான் கொடுக்குறாரு. ஆனால் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய வழிகளை உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுத்துட்டுருக்காரு. சிக்கல்கள் வர்றதுனால தான் சில பிரபலங்களெல்லாம் நீங்கள் சந்திக்க முடியுது. சில பிரபலங்கள்லாம் உங்களுக்கு இப்போ நண்பர்கள் ஆக்கின்னு இருக்காங்க. அதெல்லாம் தரக்கூடியது யார்? குரு பகவான் தான். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் ஒரு நேரம் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் வந்து வியாபாரம் டல்லாக இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அதே நேரத்தில் அவர் வக்கரமாகி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. வியாபார உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எவ்வளவு உயரம் வளர்ந்திருந்தாலும் அங்கே உங்களை கண்காணிக்க களையெடுக்க ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வச்சுட்டு தான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நம்மளை யாரும் அசைக்க முடியாது, இனிமேல் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்காமல் எந்த இடத்துல இருந்தாலும் எங்கேயுமே நம்மளை கண்காணிக்க யாராவது இருப்பாங்க, எதிரிகள் இருப்பாங்க அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் சமாதானமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எதை எடுத்தாலும் பழுதாகுது. புதுசாக வாங்கிட்டு வந்தால் கூட அப்படியே பழுதாகி போகுது. அதனால தான் இப்போல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் கேரண்டி கார்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்த உடனே பழுதாகுது, அவரை கொடுத்து மாற்றணும் இல்லைங்களா? காரணம் என்ன? 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு.
கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நேரம் சங்கடத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சூழ்ச்சிகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால உண்மையாக நம்ம கூட இருக்கிறவங்க யார், நமக்காக நல்லது நினைக்கக்கூடியவங்க யார், நடிக்கிறவங்க யார், அதே மாதிரி போலியாக பழகிறவங்க யார், இதெல்லாம் இப்போ குரு பகவான் உங்களுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். என்ன மாதிரி இருந்தோம் தெரியுங்களா நாங்கள் 2 பேரும். ஆனால் இப்போ நான் எதிர்த்தாப்பில் போனாலே அவர் அந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுறாரு. அப்படி நான் அவர் பணத்தெல்லாம் ஒன்றும் தூக்கிடல, அவருக்கு துரோகமெல்லாம் பண்ணிடல, வேலை முடிஞ்சுது அதனால் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டு தாங்க இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா உலகம்னா என்ன, உற்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்களால் தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா. இதுக்கு பேர் தாங்க வாழ்க்கை பாடம். ஏன்னா இந்த சகட குருன்னாலே சங்கடங்களை கொடுத்து சந்தோஷத்தை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சகட குரு இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால தான் ஒரு பக்கம் சங்கடம், இன்னொரு பக்கம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வரீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது, உத்தியோகத்தில் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், அதிகாரி கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவார், அப்படி இப்படின்னு சொன்னாருன்னா நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் வேலை சுமை இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்க முன் கோபத்தை இன்றைக்கி தவிர்த்தே ஆகணும், மருத்துவ செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அலைகள் இல்லாத கடலும் இல்லை, கவலைகள் இல்லாத மனிதனும் இல்லை, எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போவது தான் வாழ்க்கை. ஆமாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறது நல்லதுங்க. அதனால தாங்க சிக்கல் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் ஓரமாக ஒதுங்கிறதே இல்லை. 7.5 சனி உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இப்பெல்லாம் நான் பார்க்காததா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு, பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் தேடி வருவாங்க, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. 7.5 சனியில் பாதச்சனி, ஏதாவது பேசினாலே பிரச்சனை ஆகுது அப்படின்னு இவ்வளோ நாளாக நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க, பேசாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், பேசுகிறவங்க பேசட்டும், நாம் சொல்கிறத சொல்லிடுவோம் அப்படின்னு துணிச்சலாக இப்போல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இன்றைக்கி உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் வாங்கி கொடுப்பீங்க. அவங்க போகணும்னு சொன்ன இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் வருவீங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால அழகு இளமை இப்போ உங்களுக்கு மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. வேலையாட்கள் பங்குதாரர்களால் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாமே இன்றைக்கி தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உருன்னு சொல்லிட்டு இருந்த அந்த மேலதிகாரி இப்போ உங்களை பார்த்த உடனேயே உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுவார். இன்றைய தினத்தில் அலுவலகத்தில் உங்களுடைய கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க வெற்றி உண்டுங்க. எல்லாவற்றிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மகிழ்ச்சியோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அவ்வப்போது அனுபவித்து விட வேண்டும். காலம் கடந்து போனால் எல்லாமே வெறும் நினைவுகள் தான். சில நேரங்கள் நாம் நினைப்போம்,
அந்த காலம் மாதிரி வராதுங்க. ஏதாவது ஒரு வருஷத்தை சொல்லி, அப்போல்லாம் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக நான் இருந்திருக்கலாம், அப்போ கூட நான் அளவாக தான் சந்தோஷத்தை அனுபவித்தேன் அப்படின்னு அந்த சந்தோஷ காலங்கள்லாம் முடிந்த பிறகு கடந்து வந்த பாதையை நினைத்து சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். உங்கள் வார்த்தையை குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மதிப்பாங்க. சொன்னதை செஞ்சு காட்டிட்டோம் பார்த்தல்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கம்பீரமாக எல்லாரையும் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. தேறுவீங்களோ தேர மாட்டீங்களோன்னு சிலர்லாம் வேறு மாதிரி உங்களை நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லாரும் முகத்திலேயும் சந்தோஷத்தை வரவழைக்கும்படி பேசுவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய சொந்த பந்தங்களையும் சென்று சந்திப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், தங்க நகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்குள்ளார அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த இனந்தெரியாத பயம், கவலைகள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. இதே மாதிரி இருந்துட்டால் நல்லா இருக்குமேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சிலர் புது தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காலிமனை வீட்டு மனையில் வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. குறிப்பாக மதியம் 1:30 மணி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரு உண்மை பல பொய்களால் தோற்கடிக்கப்பட்டாலும் ஒரு நாள் பல பொய்களை தோற்கடிக்கும் அளவிற்கு உண்மை வெளிப்பட்டுவிடும். ஆமாங்க, உண்மையெல்லாம் ஒளிச்சு வைக்க முடியாதுங்க. தற்சமயத்துக்கு தற்காலத்துக்கு பொய் ஜெயிச்ச மாதிரி தெரியும். ஆனால் உண்மை கடைசியாக விஸ்வரூபம் எடுத்து பொய்களை எல்லாம் ஓரம் கட்டிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க பொய் பேசுகிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 1:28 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், முன்கோபம் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மதியம் 1:28 ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலேருந்து நிதானமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் தேடின்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஞாபக மறதியால் மொபைல் ஃபோன் அதெல்லாம் தொலைச்சிடக்கூடாது. இன்றைய தினம் இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்க வேண்டாம். இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா வேலையாட்களும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க. பங்குதாரர்கள் நம்மளை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்க. நம்மளோட உழைப்பெல்லாம் இப்படி வீணாக போகுதேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன தான் உழைச்சாலும் அதை மேலதிகாரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. வேறு யாராவது அந்த பேரை தட்டிட்டு போயிடுறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். இன்றைய தினம் உப்பு காரத்தை சாப்பாட்டில் குறைச்சிங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஸ்டார்டிங் ட்ரபிள் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நேற்று நாம் பார்த்தோங்க.
பழமையான நூல்களில் இது பற்றியெல்லாம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. தேவகேரளம் அப்படின்னு ஒரு அற்புதமான நூலுங்க. அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. சாதாரணமாக நாம் ராசிகளை 3 விதமாக பிரிக்கிறோம். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 வித ராசிகள். இந்த 3 ராசிகளுக்கும், அதாவது இந்த 3 விதமான ராசிகளில் பிறந்தவங்களுக்கும் பல குணங்கள் மாறுபட்டு இருக்குங்க. பொதுவாக இந்த சரராசிக்காரங்க, அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம், இவங்கெல்லாமே சரவெடி மாதிரி வெடிச்சிருவாங்க. ஒரு வேலையை தொட்டாத மடன்னு அதை செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட ரகசியங்கள் அதிகமாக தங்காது. ஏதாவது ஒரு இடத்துல யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி விட்டுருவாங்க. அதனால தான் சரராசிக்காரர்கள் இன்ஸ்டன்ட் எனர்ஜி உள்ளவங்க. அந்த நேரத்தில் அப்படியே அந்த வேலையை முடிக்கக்கூடிய சக்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே மேஷம், கடகம், துலாம், மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே உண்டுங்க. இப்போது இந்த ஸ்திர ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாமே இருக்குங்க. குறிப்பாக அதாவது ரிஷபம், சிம்மம், அதுக்கடுத்தது விருச்சிகம், அதுக்கடுத்தது கும்பம். இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த குணம் உண்டு. என்னென்னா, எல்லாத்தையும் நம்ம சரியாக செய்யணும், யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது, ஒரு வேலையை தொடங்கிட்டு அதை பாதியில் நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு வேலையை தொடங்கிட்டு அப்புறம் இதில் போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடாது. அப்படின்னு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டைம் எடுத்துப்பீங்க, யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறது தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னும் சில கிரகங்கள் உணர்த்துதுங்க. இப்போ ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரக்காரங்க படு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஒரு முக்கியமான பெரிய வேலையை தொடங்கிறது அப்படின்னா அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஸ்திர ராசிகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு சின்னதாக ஆரம்ப கட்டத்தில் ஒரு தயக்கம், தடுமாற்றம் எப்பொழுதுமே இருந்துருக்கும். ஆனால் ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தை நல்லா நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்திர ராசிக்காரர்கள்ட்ட தான் அந்த காலத்திலிருந்தே பெரியவங்க ஒப்படைச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் பழி பாவம் ஏதாவது வந்தால் கூட எல்லாத்தையும் சுமந்து கொண்டு செல்லக்கூடியவர்களாக, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த சகிப்புத்தன்மை இருக்கு இல்லைங்களா, அது இந்த ஸ்திர ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே உண்டுங்க. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, கம்பெனியெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, புகழ்பெற்ற வியாபார கூடங்கள், வியாபார இடங்கள், கடைகள் வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்திர ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் பழசை மறக்காதவங்களாக இருப்பாங்க. அப்புறம் கஷ்டப்பட்ட காலத்தில் யார் உதவுனாங்களோ அவங்க நடுவில் எதாவது கேட்டாங்கன்னா தூக்கி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. இந்த உபயராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, 4 மூலையில் இருக்கிறவங்க, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இவங்க 2 குணங்களும் உடையவர்களாக இருப்பாங்க. சரத்துக்குரிய குணம், ஸ்திரத்துக்குரிய குணம், இந்த 2 குணங்களுமே இவங்கக்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் உபயராசிக்காரர்கள் எல்லாருமே உபயதாரர்களாக தான் இருக்கிறாங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுறவங்களாகவும் அடுத்தவர்களாக உபயோகப்படுத்தப்படுபவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படி 3 விதமான ராசி குணங்கள், 3 விதமான மக்கள், 3 விதமான கலவைகள் நம்முடைய இந்த ராசி மண்டலத்தில் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஸ்திர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் தொடங்கும்போது ஒரு தயக்கம், தடுமாற்றம் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி கடந்து நிலையான வெற்றியை பெறக்கூடியவர்களாகவும் அங்கே இருக்காங்க. அதனால் பழமையான ஜோதிட நூல்களை படித்தோம்னா யாருக்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கலாம், இந்த பொறுப்பை இவங்கள்ட்ட, இந்த ராசிக்காரங்கள்ட்ட கொடுத்தா தான் இவங்க அந்த வேலையை ஒழுங்காக முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பயன்பாட்டு அறிவியலாகத்தான் ஜோதிடம் இருக்கிறது. அதனால் ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம், வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தி நாம் முன்னேறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.